ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரோமா பிளானட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பரோட்டா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் வீட்ல ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனா அது எப்பவுமே ஒழுங்காவே வராது. எனக்குமே அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா சில விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டா பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாவே நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற அந்த பரோட்டா மாதிரியே நம்ம வீட்ல பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வர்றீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பரோட்டா பண்ணுறதுக்கு 5 கப் மைதா மாவு எடுக்கணும். நான் அரை கப்பில் போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நான் 10 டைம்ஸ் போட்டேன்னா அது 5 கப் கரெக்டாக வந்துடும். இப்போ நான் 5 கப் மாவு எடுத்துட்டேன். அடுத்து இதோட 1.5 டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்துப்போம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு. அடுத்து இதோட ஒரு முட்டை சேர்க்க போகிறோம். 5 கப் மாவுக்கு ஒரு முட்டை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். முட்டை சேர்த்துட்டு அதோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பரோட்டா மாவுக்கு நம்ம நார்மலாக தண்ணி சேர்க்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த மாவு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயும் முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நம்ம நல்லா மறுபடியும் அந்த மாவை மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 1 கப் அளவு தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப பொறுமையாக நம்ம மாவு பிணையணும். பரோட்டாவுக்கு வந்து நம்ம மாவு பிணையிறதுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக பிணைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கேற்ற மாதிரி பரோட்டாவும் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். மொத்தமாக 5 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இந்த 1.5 கப் அளவுங்கிறது நமக்கு மாவில் சேர்த்து பிணையும் போது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம மாவு பிணைய பிணைய அது கரெக்டாக வந்துடும். கிட்டத்தட்ட நமக்கு 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மாவு பிணையணும். இப்போ வரைக்கும் நம்ம 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ ஓரளவு மாவு எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக சேர்த்து இன்னுமே நம்ம நல்லா பிணையணும். இப்போ நம்ம இந்த பவுல்ல இருந்து வெளியே எடுத்து அந்த கிச்சன் டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. நம்ம பிணைஞ்சு எடுத்துருக்க மாவை இதில் வச்சு இன்னும் நம்ம நல்லா அழுத்தி பிணையணும். நம்ம இப்படி கிச்சன் டாப் மாற்றினதுக்கு அப்புறமே கூட 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிணையணும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாவு பிணைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நம்ம பவுல்ல இருந்து கிச்சன் டாப்க்கு மாவை மாற்றினதே அதை நல்லா அழுத்தி இழுத்து பிணையணுங்கிறதுக்காக தான். இதில் காட்டுற மாதிரி நீங்கள் மாவு தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா இழுத்து பிணைங்க. இதை வந்து திரும்ப திரும்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் மாவு இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும். திரும்ப திரும்ப நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, மாவு பிணையிற வச்சு தான் நமக்கு பரோட்டா நல்லா வரும். நீங்கள் கொஞ்சமாக பிணைஞ்சிட்டு வச்சிட்டிங்கன்னா பரோட்டா கண்டிப்பாக நல்லா வராது. அதனால் நீங்கள் மாவு பிணையிறதுல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு வந்து நம்ம ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். அதுக்காக நல்லா கிராக் இல்லாமல் நல்லா மாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மினிமம் 2 ஹவர்ஸ் நம்ம வைக்கணும். மேக்ஸிமம் வந்து 5 ஹவர்ஸ் கூட வைக்கலாம். இல்லாட்டி நம்ம மதியமே பிணைஞ்சிட்டு நைட் சுடுறதுக்கு எடுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு டைம் எடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா வரும். ஆனால் மினிமம் வந்து 2 ஹவர்ஸாவது கண்டிப்பாக வைங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாவை வச்சுருங்க. இதை வச்சுட்டு மேலேயும் நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து அப்படி பண்ணாமல் இந்த மாவையே 2 தடவை பவுலில் திருப்பி திருப்பி விட்டேன்.
அந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் நல்லா மாவில் எல்லா பக்கமும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு நல்ல காட்டன் துணி வந்து ஈர துணி, ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்த ஈர துணியை அது மேலே வச்சு நல்லா டைட்டாக ஏர் போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு மினிமம் 2 hours வச்சு எடுத்தோம்னா நமக்கு பரோட்டா மாவு ரெடி ஆயிரும். இப்போ 2 hours ஆயிடுச்சு, நமக்கு மாவு நல்லா ரெடியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம பரோட்டாவுக்கு தேவையான பால் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பர் சாஃப்டாக ஆயிடுச்சு. இதிலேருந்து நம்ம பால் எடுத்து அதையுமே வந்து ஒரு 20 minutes வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டில் வைக்கணும். இந்த பால் எடுக்கும் போதும் நம்ம வந்து கிராக் இல்லாமல் எல்லா பக்கமும் க்ளோஸாக இருக்க மாதிரி பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பண்ணும்போதும் அந்த மாவு ட்ரை ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது முக்கியமான விஷயம். அதுக்காக அந்த பால் மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும். பரோட்டா நமக்கு நல்லா வர்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய 3 விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, நல்லா டைம் எடுத்து நம்ம அந்த மாவை பிணையிறது ஒரு விஷயம். அடுத்து அந்த மாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். தேர்டு வந்து மாவு காஞ்சு போகாமல் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும். இந்த 3 விஷயமும் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நமக்கு பரோட்டா கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ 20 minutes ஆயிடுச்சு, நமக்கு பரோட்டா பண்ணுறதுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் முடிஞ்ச அளவு அந்த மாவை கையிலே ப்ரெஸ் பண்ணி நல்லா பெருசாக்கிடுங்க. அதுக்கப்புறமா இதில் காட்டுற மாதிரி அந்த மாவை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அடிக்கும்போது அந்த மாவு கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக அடிச்சுக்கோங்க. நீங்கள் கிச்சன் டாப் யூஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாவில் அது கிழிஞ்சாலும் அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு அடுத்தடுத்த மாவில் கிழியாமல் வந்துடும். இந்த மாவை அடிக்கும்போது உங்களோட கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் மேலேயும் ரைட் ஹேண்ட் கீழேயும் கொடுத்து அந்த மாவை பிடிச்சி அடித்தாதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்கும்போது. இப்போ மாவை நல்லா அடிச்சுட்டு இதை சுற்றி வைக்க போகிறோம். அதை சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் வச்சா மட்டும்தான் அந்த மாவு காஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த ஃபஸ்ட் மாவு வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். நம்ம மாவு எந்த அளவுக்கு ரெஸ்ட் கொடுத்து, அதாவது மாவு பிணைஞ்சதுக்கு அப்புறமா ரெஸ்ட்டில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மாவு நல்லா அடிக்க வரும். இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக்கின உடனே உங்களுக்கு மாவு கிழிஞ்சு போயிடும். இப்போ நம்ம எல்லா மாவையும் செஞ்சுட்டு லாஸ்ட் மாவில் இருக்கிறோம். இது மாதிரி கடைசி மாவு பண்ணுற வரைக்கும் ஃபஸ்ட்டு பண்ண மாவுலேருந்து எல்லா மாவுமே ரெஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எந்த மாவு ஃபஸ்ட்டு பண்ணோமோ அதுலேருந்து பரோட்டா சுட ஆரம்பிக்கணும். அடுத்து நம்ம பரோட்டா சுட போகிறோம். அதுக்காக இதை வந்து நம்ம கையிலே ப்ரெஸ் பண்ணாலே போதும், பரோட்டாவுக்கு மாவு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 கப் மாவுக்கு நான் கொஞ்சம் பெரிய பரோட்டாவை போட்டிருக்கிறதுனால எனக்கு 9 பரோட்டா வந்துச்சு. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி சின்னதாக பண்ணோம்னா 15 பரோட்டா வரைக்கும் வரும். பரோட்டாவை ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் பரோட்டாவை பார்த்தாலே தெரியும், நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. அடுத்து நம்ம பரோட்டா சுட ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு வந்து பேன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பரோட்டா சுட ஆரம்பிங்க. ஏன்னா மைதா மாவுங்கிறதுனால சீக்கிரமாக வேகாது. அதே நேரத்தில் ஹை ஃப்ளேமாக இருந்துச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அடுத்து எண்ணெய் ஊற்றுறது வந்து அது நம்ம தேவையில்லாமல் ஊற்றாமல் அது லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம பார்க்கும்போதே தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது மட்டும் லைட்டாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு வந்து எண்ணெய் நிறைய சேர்க்கறது தான். பரோட்டானா எண்ணெய் நிறைய சேர்க்கணும்னு நினைச்சிட்டு எண்ணெய் நிறைய சேர்த்துருவோம். மாவு ஃபுல்லா எண்ணெய் தான் இருக்கும், அந்த மாதிரி ஆயிரும். அதனால எண்ணெய் வந்து அதிகமா சேர்க்கணுங்கிற தேவையில்லை. பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அடுத்து 2-3 பரோட்டா சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கங்க. நம்ம பரோட்டாவை இந்த மாதிரி நல்லா அடிச்சாதான் அந்த லேயர்லாம் தனித்தனியா பிரிஞ்சு நல்லா சாஃப்டா வரும் நமக்கு பரோட்டா. அவ்வளோதாங்க, நம்ம பரோட்டா ரெடி ஆயிருச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி பரோட்டா நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். இவ்வளோ வேலை பார்க்குறதுக்கு நம்ம கடையிலே வாங்கி சாப்பிட்றலான்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் அது வீட்டில் ட்ரை பண்ணி அது கரெக்டாக வரும்போது இருக்கிற சந்தோஷமே வேறு தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பரோட்டாவுக்கு சூப்பராக மேட்ச் ஆகுறது நம்ம ஊர் சால்னா, அதுக்கப்புறம் கேரளா ஸ்டைல் பீஃப் கறி. நாங்கள் வந்து இன்னைக்கு பீஃப் கறி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேலும் இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம அரோமா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.